கங்கை கொண்ட சோழன் பாகம் 1 அத்தியாயம் 22. நமது அரசன் நம்மை நிம்மதியாக இருக்க விட மாட்டான் என்று நினைக்கிறேன். திண்ணையில் 40 அந்தணர்கள் உட்கார்ந்திருக்க எதிர்ப்பக்க திண்ணையின் திண்டிலே சாய்ந்து கொண்டு கால் நீட்டி கொண்டிருந்த விஸ்வநாத ஸ்ரௌதிகள் கண் மூடிக்கொண்டு பேசினார். மிக முக்கியமான விஷயங்களை பேசும் பொழுது அவர் கண்களை மூடிக்கொள்வது வழக்கம். என்ன விஷயம்? காலையில் தூதுவர்கள் வந்தார்களே? ஆமாம், ஓலை வந்திருக்கிறது. ஓலையில் செய்தி வந்திருக்கிறது. என்ன செய்தி? நாம் எல்லாம் காசிக்கு போக வேண்டுமாம். எதற்காக? அப்படி ஒரு சங்கல்பம் இல்லையே. செய்து கொள்ள வேண்டுமாம். சங்கல்பமா? ஆமாம். எதற்காக? உங்கள் பித்ருக்களுக்கு நீர்க்கடன் செய்ய வேண்டாமா? இங்கேயே காவிரி கரையிலே உட்கார்ந்து கொண்டிருந்தால் நல்லதா? எனவே நீங்கள் கடற்கரை ஓரமாகவே நடந்து வேங்கி தேசம் போய் அங்கிருந்து வேறு பக்கமாக திரும்பி காசி தேசம் போக வேண்டும். காசியில் குளித்து நீராடி பித்ருக்களுக்கு எள்ளும் தண்ணீரும் பார்த்து அதே போல ராஜராஜ சோழருக்கும் பித்ரு காரியம் நிறைவேற்றி கங்கை நீரோடு திரும்பி வர வேண்டும். இஷ்டம் இருந்தால் தானே போவேன். உங்களுடைய இஷ்டத்தை யாரும் இங்கு கவனிக்கவில்லை. அரசருடைய கட்டளை நீ போக வேண்டும் என்பது. ராஜராஜருக்காகவா? இல்லை, உன் தந்தையாருக்காகவும் தான். என் தந்தை கேட்கவில்லையே. ராஜராஜ சோழர் கேட்பாராக இருக்கும். அவர் கேட்கும் பொழுது ராஜேந்திர சோழர் சொல்லி இருப்பாராக இருக்கும். ராஜேந்திர சோழர் உனக்கு கட்டளையிடுகிறார், மாட்டேன் என்றா சொல்ல போகிறாய்? எப்படி முடியும் என்று கேட்கப் போகிறேன். ஏன் முடியாது என்று கேட்பார். அவ்வளவு தொலைவு பயணப்படுவதற்கு நான் என்ன மறவனா, குதிரை வீரனா? நடந்து நடந்து காசி வரை எப்படி போவது? உன்னை யாரும் நடந்து போக சொல்லவில்லையே. பிறகு நல்ல மாட்டு வண்டிகளை வைத்து கொள்ளலாம், தேர் வைத்து கொள்ளலாம் என்றெல்லாம் சொல்கிறார்கள். குறுந்தேரில் நின்ற வண்ணம் காசி வரை போக வேண்டுமா? வேண்டாம், குதிரையில் போ. குதிரை ஓட்டத் தெரியாதே, பழக்கப்படுத்திக்கொள். போய்தான் ஆக வேண்டுமா? உத்தரவு, கட்டளை. எல்லோருமா? 100 பேர் போக வேண்டும். மற்ற கிராமத்திலிருந்தும் மந்தனர்களை சேர்க்க வேண்டும். என்னையா இது? எதற்கு காசிக்கு 100 பேர் போவது? அங்கு போய் எதற்கு நீத்தார்கடன் செய்வது? நீத்தார்கடன் இங்கு செய்தாலும் இந்த திண்ணையில் செய்தாலும் என் தகப்பன் வாங்கிக் கொள்வார். காசிக்கு போக வேண்டும் என்று ஒரு கட்டாயமும் இல்லையே. உன்னை போக சொன்னது ராஜேந்திரர். முடிந்தால் மறுத்துப்பார். என்ன காரணம்? உண்மையில் நம் மீது என்ன கோபம்? உங்கள் மீது ஒரு கோபமும் இல்லை. பிறகு அவருக்கு சில காரியங்கள் ஆக வேண்டும். என்ன? வேங்கி வரை போவது அவருக்கு எளிது. வேங்கி தாண்டி ஒட்ட தேசம் போவதும் கோசல தேசம் போவதும் அவருக்கு சிரமமான காரியம். அங்கு நிலைமை எப்படி இருக்கிறது? மக்கள் என்னவாக இருக்கிறார்கள்? யுத்தம் அங்கு நடைபெறுமா? நடைபெற்றால் வெற்றி பெறுவோமா என்றெல்லாம் அவருக்கு பல கேள்விகள் இருக்கின்றன. அந்த கேள்விகளுக்கு யாத்ரீகர்களாக நீங்கள் போய் சுற்றி பார்த்து விவரங்கள் சேகரித்து பதில் சொல்ல வேண்டும். கோசல தேசத்திற்கு உளவு பார்க்க போக வேண்டுமா? ஆமாம். இதுவா நம் வேலை? இதற்காகவா வேதம் படித்தோம்? நீ எதற்கு வேதம் படித்தாய் என்பது பற்றி அக்கறை இல்லை. ஆனால் இது அரசாங்க கட்டளை, நிறைவேற்றியாக வேண்டும். நிறைவேற்றினால் இங்கு இரு, இல்லையெனில் வேறு எங்காவது போ. எங்கு போவது? மேலே சாளுக்கியம் போய் இரு. அங்கு அந்தணர்களுக்கு பெரிய மதிப்பு. அல்லது பாண்டிய தேசம் போய்விடு, அங்கேயும் வரவேற்பார்கள். பாண்டிய தேசம் சுடுகாடாக இருக்கிறதாமே. போ. உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் சுடுகாட்டிற்குத்தான் போக வேண்டும். வேறு வழி இல்லை. சோழ தேசத்தில் சாப்பிட்டு விட்டு உட்கார்ந்திருக்க உன்னை விடப்போவதில்லை. 100 அந்தணர்கள். யாரெல்லாம் வருகிறீர்கள்? வரமாட்டேன் என்றால் எனக்கு சரியான காரணம் சொல்லுங்கள். நான் கிளம்ப தயாராகிவிட்டேன். உங்களில் யார் யார் எப்பொழுது வருவீர்கள் என்று சொல்லுங்கள். சபை ஆடி போய் மௌனமாக உட்கார்ந்திருந்தது.
மறுத்தால் என்ன ஆகும்? என்ன வேண்டுமானாலும் ஆகும். சிரச்சேதம் செய்து விடுவாரா? அது செய்தால் நிம்மதியாயிற்று, முடிந்து போயிற்று. வேறு ஏதேனும் தண்டனைகள் இருக்கலாம். என்ன தண்டனை? உங்கள் நிலங்கள் அத்தனையும் அபகரிக்கப்படலாம். பிச்சை எடுத்து நீங்கள் உண்ணும்படி ஆகலாம். ஏற்கனவே பல பழைய பிரம்மதேசங்களை எல்லாம் வேளாண் நிலங்களாக மாற்றி கொண்டிருக்கிறார். இன்னும் தொடரும், இன்னும் வேகமாக தொடரும். ஒரு கிராமத்திலும் ஒரு அந்தணருக்கும் நிலம் இருக்கக்கூடாது என்ற கட்டளை வந்தாலும் வரும். நிலம் நீச்சில்லாத பரதேசியாக நீங்கள் வாழ்க்கை நடத்த வேண்டி இருக்கும். அவ்வளவு கொடுமைக்காரனா ராஜேந்திரன்? மரியாதையாக பேசு. உளவாளிகள் இருக்கின்ற இடம் இது. ஒவ்வொரு அசைவும் ராஜேந்திர சோழருக்கு போய் சேருகிறது. நீங்கள் மறுத்தால் அதுவும் நீங்கள் சொல்வதற்கு முன்பே போய் சேர்ந்துவிடும். எனவே முட்டாள்தனமாக உளராமல் என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து ஒரு நாழிகையில் பதில் சொல்லுங்கள். எப்பொழுது கிளம்ப வேண்டும்? நாளை மறுநாள். அங்கே உணவுக்கெல்லாம் என்ன வழி? மாட்டு வண்டி கொடுப்பார்கள். மாட்டு வண்டியில் அரிசியும் காய்கறிகளும் வைப்பார்கள். போகிற வழியில் உள்ள ஊர்களில் நெய் கேட்டு வாங்கிக் கொள்ளலாம். அதற்கு கழஞ்சிகள் கொடுப்பார்கள். எந்த கவலையும் இல்லாமல் போய் வரலாம். உணவு பற்றிய கவலை உங்களுக்கு வேண்டியதில்லை. ஆனால் அவ்வளவு தொலைவு நீங்கள் பயணப்பட வேண்டும். முடியுமா என்று யோசனை செய்யுங்கள். முடியாதவர்கள் விலகிவிடுங்கள். சரியான காரணம் சொல்லுங்கள். என் தாயாருக்கு உடல் நலம் இல்லை. எப்பொழுது வேண்டுமானாலும் போய்விடுவார். நீ இருந்து என்ன செய்ய போகிறாய்? உன்னுடைய மகன் கவனித்துக் கொள்வான். இது காரணமில்லை. நீ கிளம்ப தயாராக இரு. என் குழந்தைக்கு 2 வயதாகிறது. அவனுக்கு ஏதேனும் சொல்லிவிட்டு வருகிறேன் ஐயா. ஏதேனும் சொல்லிக் கொடுக்க எத்தனை வருடம் ஆகும்? குறைந்து 5 வருடங்கள் ஆகும். இதுவும் காரணம் இல்லை. உன் குழந்தைக்கு வேறு யாரேனும் சொல்லித் தருவார்கள். எனவே கிளம்ப தயாராக இரு. எப்பொழுது கிளம்பியாக வேண்டும்? பின்னாலிருந்து மீண்டும் ஒரு குரல் வந்தது. நாளை மறுநாள். அவள் பதில் சொன்னார். சட்டென்று கண்விழித்தார். யார் கேட்டது? எழுந்து நில்லுங்கள் என்றார். கேட்டவன் எழுந்து நின்றான். எந்த ஊர் நீங்கள்? உங்களை இதற்கு முன்பு பார்த்ததே இல்லையே. எனக்கு மருவூர். எந்த மருவூர்? திருக்காட்டுப்பள்ளி மருவூர். அங்கிருந்து தஞ்சை நோக்கி இவ்வளவு தூரம் வருவானேன்? விதை நெல்லும் உழு கலப்பையும் வாங்குவதற்காக வந்தேன். அப்பொழுது இங்கே கூட்டம் நடக்கிறது என்று சொன்னார்கள். ஏதோ சத்சங்கம் போல் இருக்கிறது என்று வந்தேன். இப்படி அரசியல் விஷயம் நடக்கும் என்று தெரியவில்லை. உங்கள் கிராமத்தில் எத்தனை அந்தணர்கள் இருக்கிறார்கள்? 40 பேர் இருக்கிறார்கள். மருவூர் அந்தணர்கள் மிக கெட்டிக்காரர்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த 40 பேரும் வந்து சேர வேண்டும். எங்களிடத்தில் 40 அந்தணர்கள் இருக்கிறார்கள். இன்னும் 20 பேரை தயார் செய்ய வேண்டும். அரசர் 100 அந்தணர்களை கேட்கிறார். 108 அந்தணர்களாக கிளம்ப வேண்டும். உங்களுடைய பெயர் என்ன? எனக்கு மருவூர் சரபன் என்ற பெயர். சரப சாஸ்திரிகள் என்றும் சொல்வார்கள். என்ன படித்திருக்கிறாய்? யஜுர் வேதம். என்ன கோத்திரம்? கௌஷிக கோத்திரம். என்ன தொழில் நடக்கிறது? வேத பாடசாலை தான். அதற்கு கிராம மக்கள் காசு கொடுத்து உதவுகிறார்கள். பிரபுக்கள் வீட்டிற்கு அழைத்து வேதம் ஓத சொல்லி தங்கமாகவும் உடையாகவும் நெல்லாகவும் தருகிறார்கள். அதை தவிர என்னிடம் நல்ல நிலங்கள் இருக்கிறது. காவிரியும் கொள்ளிடம் பாய்கின்ற இடம். அதனால் வாய்க்காலுக்கு கவலையே இல்லை. எல்லா இடத்திலும் நீர் பாய்கிறது. நெல் நன்கு விளைகிறது. அதுதான் அடிப்படையான வேலை. வேதம் ஓதுதல் உபரி. ஆக அடிப்படையில் விவசாயி என்று சொல்லுங்கள். அப்படிதான் வாழ்க்கை இருக்கிறது. கிளம்ப தயாராக இருங்கள். இப்பொழுதே போய் 40 பேரையும் கூட்டிக் கொண்டு வாருங்கள். நிச்சயம் செய்கிறேன். அவன் கீழே இறங்கி போனான். ராஜேந்திரர் இப்படி சொல்லிவிட்டாரே என்று வருத்தமில்லையா? வேறொருவர் மடக்கி கேட்டார். வருத்தப்பட்டு என்ன பயன்? வந்தது வந்துவிட்டது. வந்ததை செவ்வனே செய்ய வேண்டும். அதை தவிர இவர் சொல்வது போல நாம் போரிட போகவில்லை. வெறுமே யாத்திரை போக போகிறோம். காசி தேசத்திற்கு போக வேண்டும் என்று ஆசைப்பட்டால் போக முடியுமா? இப்பொழுது அந்த வாய்ப்பு வந்திருக்கிறதே. தாராளமாக போகலாம்.
போய் நீத்தார்கடன் செய்யலாம். அது தவிர அங்குள்ள கலாசாலைகளில் புதிய பாடங்கள் கற்கலாம். சந்தோஷமாக வரலாம். ஏன் கவலைப்பட வேண்டும்? காசிக்கு போனால் உயிர் போய்விடுமா? எங்கிருந்தாலும் உயிர் போகும், எங்கிருந்தாலும் சாவு வரும். காசிக்கு போனால் செத்து போய் விடுவோம் என்று ஏன் பயப்பட வேண்டும் என்று அவன் சொல்ல, அந்த அந்தணர் முகம் சுருங்கி அவனையே பார்த்தார். என் பெயர் விஸ்வநாத ஸ்ரௌதிகள். நன்கு தெரியும். உங்களுடைய வேத கானத்தை காது குளிர கேட்டிருக்கிறேன். நீங்கள் பாடம் சொல்லும் அழகை வியந்திருக்கிறேன். என்னை உங்களுக்கு தெரியாது என்று பவ்யமாக பணிந்தான். சரி, போய் வாரும். விதை நெல் வாங்கி விட்டீரா? அனுப்பி ஆயிற்றே. சரபன் பணிவாக பேசினார். உழுகலன் எடுத்து போக சொல்லி இருக்கிறேன். நானும் பின்னாலேயே போய்விடுவேன். நல்லது, போய் வாரும். நாளை மறுநாள் காலையில் இந்த இடத்திலே நீங்கள் இருக்க வேண்டும். நிச்சயம் வருகிறேன். அவன் சொல்லிவிட்டு வேகமாக நகர்ந்தான். மருவூர் மருவூர் சரபன். இவருக்கு மருவூர் தானா என்று சந்தேகமாக இருக்கிறது. ஏன்? இவன் ராஜேந்திர சோழனின் உளவாளி. நீங்கள் எல்லாம் முணுமுணுத்தது இன்று இரவு ராஜேந்திர சோழருக்கு போய்விடும். எனவே மேற்கொண்டு உளராமல் என்ன செய்ய வேண்டும் என்று யோசனை செய்யுங்கள். இதற்கு மேலும் உளவாளிகள் இங்கு இருக்கலாம் என்று சொல்ல அவர்கள் ஒருவரை ஒருவர் பரிதாபமாக பார்த்து கொண்டார்கள். உட்கார்ந்திருந்த அத்தனை பேருமே உளவாளிகளாய் அவருக்கு தெரிந்தது. அரையன் ராஜராஜன் திருவெற்றியூர் வந்து அடைந்து விட்டதாக அவர்களுக்கு செய்தி வந்தது. திருவெற்றியூரை கைப்பற்றி விட வேண்டும் என்று அவர்கள் துடிதுடிக்க, அரையன் ராஜராஜன் திருவெற்றியூருக்கு முன்பு பாடியில் மிக அழகாக தன் படைகளை நிற்க வைத்து திருவெற்றியூர் கோவிலில் தன் அலுவலகத்தை திறந்து விட்டான். அங்கிருந்தபடி மக்களோடு பேசிக் கொண்டிருக்கிறான். படைகள் எல்லா இடங்களிலும் பரவி இருக்கின்றன. ஒரு ஊதுகுழல் ஓசையில் படைகள் ஒன்று திரண்டு விடும் என்று அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. மேலை சாளுக்கியர்கள் மிகவும் ஆச்சரியமடைந்தார்கள். இவ்வளவு விரைவாக எப்படி வர முடியும்? நாம் வருவோம் என்று தீர்மானித்து முன்னதாக அனுப்பி இருக்கிறார்கள். அப்படி வந்த அரையன் ராஜராஜன் ஏன் உள்ளே வரவில்லை? ஏன் தாக்கவில்லை? தாக்குவதற்கு பயமா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்று யோசித்தார்கள். சிறு தேர்கள் பல நூறு இருப்பதை தெரிந்து கொண்டார்கள். 2 நாளில் வேங்கியை அடைந்துவிட முடியும் என்று அவர்களுக்கு கணக்கு புரிந்தது. அரையன் ராஜராஜன் காத்திருக்கிறான் என்றால் அப்பொழுது இன்னும் அதிகமான படைகள் வரப்போகிறது என்று அர்த்தம். அரையன் ராஜராஜன் அங்கு காத்திருந்து விட்டு மற்ற படைகளோடு சேர்ந்து கொண்டு உள்ளே நுழைய போகிறான் என்று அர்த்தம் என்பது புரிந்துவிட்டது. எனவே அவர்கள் கீழே சாளுக்கியத்தின் எல்லையில் இருந்தார்கள். பிறகு மெல்ல பின்வாங்கினார்கள். இன்னும் முன்னேறி வரட்டும், வேங்கிக்குள் நுழையாமல் அடிப்போம் என்று சொல்லி வேங்கியின் வழியை மறித்து கொண்டார்கள். உள்ளே எல்லா வீரர்களுக்கும் அவரவர் உயிர் பற்றிய கவலை அதிகம் இருந்தது. 6வது முறையாக வில் வளைத்து அம்பு தொடுத்து விடுகிற பொழுது கட்டை விரலில் நச்சென்று அடி வாங்கி கொண்டான். வில்லை கீழே போட்டு துடித்தான். வில்லை உறுதியாக பிடித்தால்தான் அடி வாங்காமல் இருக்கலாம். உங்கள் கை நடுங்குகின்றது. வில்லை நீங்கள் உறுதியாக பிடிக்கவில்லை. வில்லை அசைக்கிறீர்கள். அதனால்தான் அடி வாங்குகிறீர்கள். கைக்கு உரை போட்டு கொள்ளலாமா? அந்த இளைஞன் கேட்டான். உரை போட்டு கொண்டாலும் அடி விழும். இப்பொழுது வெறும் கையை வைத்து கொண்டு கதறுகிறீர்கள். அப்பொழுது உரையை கழட்டிவிட்டு கதறுவீர்கள். உறுதியாக பிடியுங்கள். அந்த தலைமை தளபதி சொல்லிக் கொடுக்க விஷ்ணுவர்த்த விஜயாதித்தன் என்கின்ற அந்த 18 வயது இளைஞன் வேண்டா வெறுப்போடு வில்லை எடுத்தான். விரலிலே அடிபடக்கூடாது என்று விரலை மடித்து வைத்து கொண்டான். காது வரை நான் இழுக்க சொன்னார்கள். காது வரை நான் இழுத்தார், விட்டான். விடும்பொழுது கை மேலே தூக்கிற்று. நேரே போக வேண்டிய அம்பு கிட்டத்தட்ட வானம் நோக்கி பறந்தது. வீரர்கள் நொந்து போனார்கள். உங்களுக்கு கற்றுக்கொள்வதில் விருப்பம் இல்லை. கையிலே அடிபடாமல் இருக்க வில்லை தூக்கிவிட்டீர்கள். அம்பு எங்கோ 2 பனை மர உயரத்திற்கு போகிறது. எதிரியை எப்படி சமாளிப்பீர்கள்? எதிரி மீது எப்படி அம்பெய்வீர்கள்? உங்களுக்கு கைகளுக்கு பலம் தர வேண்டும். எனவே தினசரி இரும்பு எடையை தூக்குங்கள்.
மணல் மூட்டையை குத்துங்கள், அப்பொழுது சரியாக வரும். இந்த பயிற்சி நாங்கள் தருவதற்கில்லை. கைக்குண்டான பயிற்சியை மல்யுத்த வீரர்களிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அவர்கள் மெல்ல வணங்கி விடை பெற்றார்கள். இப்படிப்பட்ட இளைஞனா நமக்கு மன்னன் என்று அந்த கீழை சாளுக்கிய வீரர்களுக்கு துக்கமாக இருந்தது. வில்வித்தை முடிந்ததா? தாய் கேட்டாள். அற்புதமாக முடிந்தது. எல்லா உருவ பொம்மைகளையும் தகர்த்து விட்டேன். எனக்கு பெரிய மரியாதை. அவன் கூசாது பொய் சொன்னான். அவன் தாய்க்கு அவன் மீது நம்பிக்கை இல்லை. இப்பொழுது என்ன செய்ய போகிறாய்? ஓய்வெடுக்க வேண்டும். ஓய்வெடுக்கும் முன்பு மந்திரியிடம் பேச வேண்டும் என்று சொன்னான். அவனுக்கு தாய் உணவு பரிமாறினாள். கீழே சாளுக்கியத்து மந்திரி ஒருவர் வாசலிலே வந்து நின்றார். அவரை வரவழைத்தான். அருகே உட்கார சொன்னான். குனிந்து ரகசியம் பேசினான். கீழே சாளுக்கியத்திலிருந்து தப்பித்து போக வேண்டுமென்றால் எங்கு போக வேண்டும் என்று கேட்டான். அவர் வியப்போடு அவனை பார்த்தார். கண்களை அதிகம் விரிக்காதீர்கள். மௌனமாக உங்களுக்கு தெரிந்ததை சொல்லிக் கொடுங்கள். ராஜேந்திர சோழர் படையெடுத்து வரப்போவது உறுதியாகிவிட்டது. கீழே சாளுக்கியத்திலிருந்து தப்பி போக வேண்டும் என்றால் எங்கு போக வேண்டும்? மானியக்கேடம் போகலாம். மானியக்கேடம் மேலை சாளுக்கியத்தின் தலைநகரம். அது மிக பலமான இடம். கட்டுக்காவல் அதிகம், கோட்டைகள் அதிகம். அங்கு போய் விடலாம். மானியக்கேடத்தில் நம்மை மதிப்பார்களா? நீங்கள் கீழே சாளுக்கியத்து மன்னர். உங்களுக்கு மதிப்பு இல்லாமலா இருக்கும்? உங்களோடு உறவு கொள்ள வேண்டும் என்றுதானே பல நேரம் விரும்புகிறார்கள். அப்படி மானியக்கேடம் போகாமல் வேறு எங்காவது போக வேண்டும் என்றால் எங்கு போக வேண்டும்? இன்னும் நகர்ந்து கல்யாணியிடம் போய்விடலாம். கோசலை தேசத்தின் எல்லையில் இருக்கிறது. கல்யாணி வரை ராஜேந்திரன் வரமாட்டான் அல்லவா? வருவதற்கு வாய்ப்பே இல்லை. வங்காள பக்கம் போனால் என்ன? ஒட்டர்கள் நமக்கு சிநேகம்தானே. அவர்கள் துணையோடு வங்காளத்திற்குள் நுழைந்தால் என்ன? மகிபாலன் உங்களை எப்படி வரவேற்பான் என்று தெரியவில்லை. வங்காளத்தின் பக்கம் போவதற்கு ராஜேந்திரர் முயற்சி செய்து கொண்டிருப்பதாக ஒரு தகவல் இருக்கிறது. ஏன் வங்காளத்திற்கு வர வேண்டும்? கங்கையில் குளிக்க வேண்டுமா, அதற்காக வருகிறானாம். சரியான ஆண்டியாக இருப்பார் போல் இருக்கிறதே. ஆமாம், அரசரும் ஆண்டியும் கலந்தவன். அவன் அரசனாக இருந்தால் கொடுமையாக இருப்பான், ஆண்டியாக இருந்தால் மிக அன்பனாக இருக்கிறான். இரண்டும் கலந்தவன் அவனை நாம் பகைத்து கொண்டது தவறு. என்ன பழைய பல்லவியையே பாடுகிறீர்கள்? என்ன செய்ய? நீங்கள் மேலை சாளுக்கிய ஜெயசிம்மனை நம்பி உங்கள் தந்தையை புறக்கணித்துவிட்டு ராஜராஜ நரேந்திரனை துரத்தி விட்டீர்கள். நான் எங்கே துரத்தினேன்? அவன் அல்லவா ஓடிப்போனான். அவனை ஒரு மாதிரியான நிர்கதியில் வைத்தீர்கள். நீங்கள்தான் பட்டம் கொள்ள போகிறீர்கள் என்று ஊருக்கு சொன்னீர்கள். அப்பொழுது ராஜராஜ நரேந்திரன் இங்கிருந்து என்ன செய்வான்? எனவே இங்கிருந்து கிளம்பி தன்னுடைய மாமனிடம் போய்விட்டான். மாமனோடு மறுபடியும் வருவான். அவருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் என்று நினைக்கிறீர்களா? நாம் போர் செய்யும் முறையை பார்த்தால் அப்படிதான் சொல்லலாம். மேலை சாளுக்கியம் பலமான படைதான். ஒட்டர் படையும் இன்னும் வேகமாக இருக்கிறது. கீழே சாளுக்கிய படை எப்படி இருக்கிறது? கேவலமாக அல்லவா இருக்கிறது. மற்றவர்கள் நமக்காக சண்டை போடுவார்கள். அப்படி சண்டை போட்டால் வெறுமே போவார்களா? நம் தேசத்தை சூறையாடி விட்டுத்தானே போவார்கள். நம்முடைய அரிசியும் பருப்பும் வருடா வருடம் கொடு என்று கப்பம் கட்டத்தானே சொல்வார்கள். நாம் அவர்களுக்கு கொடுத்துவிட்டு ஈரத்துணியை மேலே போட்டுக் கொள்வதா? வேறு என்ன செய்யலாம் என்று சொல்லுங்கள். ராஜேந்திரனிடம் சரணடைந்து விடுங்கள். பிரம்பால் அடிப்பாராமே, அடித்தால் வாங்கி கொள்ளுங்கள். உன்னை போய் கேட்கிறேனே, அறிவிருக்கிறதா? என்னை பிரம்பால் அடிவாங்கு என்று சொல்கிறாயே. உங்களை பிரம்பால் அடிக்க மாட்டார். நீங்களாக பயப்படுகிறீர்கள். உங்கள் தந்தை விமலாதித்தன் குந்தவையின் புருஷன். அதனால் விமலாதித்தருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஆட்சியை ராஜநரேந்திரனுக்கு விட்டு கொடுக்க வேண்டி இருக்கும். அப்படி விட்டு கொடுத்து விட்டால் என்ன, நிச்சயமாக என்னை விட்டு விடுவார்களா? நிச்சயமாக விட்டு விடுவார்கள். ஆனால் நீங்கள் ஏன் ஆட்சியை விட்டு கொடுக்கலாம் என்று நினைக்கிறீர்கள்? எதற்கையா ஆட்சியும் அடியும்? வில்லெடுத்து அம்பு தொடுத்து அடிக்க சொல்கிறார்கள். கட்டை விரலில் சுளீர் சுளீர் என்று அடி விழுகிறது. நான் பாட்டிற்கு உட்கார்ந்து கொண்டு மது அருந்திவிட்டு மெல்ல மங்கையரோடு பேசி கொண்டிருப்பேன்.
இப்பொழுது எவளை தொட்டாலும் கட்டை விரல் வலிக்கிறது. நீங்கள் போக பாக்கியசாலி ஆகிவிட்டீர்கள். என் ஜாதகம் அப்படித்தான். இடையராது போகம். என்னுடைய வாழ்க்கை இதைதான் என்னுடைய ஜாதகம் சொல்கிறது. சரி, என்ன செய்ய போகிறீர்கள்? அதற்குத்தான் உன்னிடம் ஆலோசனை கேட்டேன். நீ ராஜேந்திரனிடம் சரணடைந்து விடு என்று சொல்கிறாய். இப்பொழுது மேலை சாளுக்கிய மந்திரியிடம் ஆலோசனை கேட்பேன். அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நடப்பேன். எது வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள். என்னை காட்டி கொடுக்காதீர்கள். உன்னை ஏன் காட்டி கொடுப்பேன்? உன்னையும் அழைத்து கொண்டல்லவா போகப் போகிறேன். எங்கே? மேலை சாளுக்கியம். நிச்சயம் வருகிறேன். அந்த அதிகாரி தலை வணங்கிவிட்டு நகர்ந்தார். விஷ்ணுவர்த விஜயாதித்தன் சரியாக இல்லை என்று சுருக்கமாக அவன் குறைகளை சொல்லி சோழ தேசம் நோக்கி ஒரு ஓலை போயிற்று. கேள்வியே அபத்தம். ராஜேந்திர சோழன் வந்தால் எங்கு போவது என்று கேட்கிறீர்கள். இது தவறு. ராஜேந்திர சோழன் வந்தால் எதிர்த்து சண்டையிட வேண்டும். நீங்களா சண்டையிட போகிறீர்கள்? நீங்கள் யானை மீது உட்கார்ந்து கொண்டு சண்டையை வேடிக்கை பாருங்கள். மேலை சாளுக்கிய வீரர்கள் தான் முதலில் வருவார்கள். பிறகு ஒட்டர்கள் வருவார்கள். பிறகு வங்க வீரர்கள் வருவார்கள். இத்தனை பேரை தாண்டித்தான் கீழே சாளுக்கிய வீரர்களை உங்களை தொட முடியும். அதற்கு முன்பு அவனை பஸ்மமாக்கி விடுவோம். ராஜேந்திரன் மிகப்பெரிய படையோடு வருகிறானாமே. அவ்வளவு பெரிய படை வந்தால் என்ன? அவ்வளவு தூரம் ஆடி அசைந்து வந்து எல்லோரும் ஓய்ந்து இருப்பார்கள். நாம் புத்தம் புது ஆட்களாக மின்னிக் கொண்டு இருப்போம். நம்முடைய தாக்குதலை ஒரு நாளும் அவர்களால் சமாளிக்க முடியாது. நம்முடைய பக்கம் மிகப்பெரிய வில் வீரர்கள் இருக்கிறார்கள். ஒரே நேரத்தில் 3 அம்புகள் பறக்கும். ஒரே நேரத்தில் 3 அம்புகளா? கட்டை விரலில் அடிப்படாது? பலர் கட்டை விரலில் அடிப்படும் என்று கட்டை விரலிலே பாதி துண்டித்து எடுத்து விட்டார்கள். ஐயோ, எப்படி துண்டித்தார்கள்? தாங்களாகவே கத்தியை சுழற்றி ஓங்கி அடித்திருக்கிறார்கள். விரல் துண்டாகி போய்விட்டது. பைத்தியக்காரர்களா? இல்லை, வீரர்கள் வெற்றி பெறுவதற்கு எதையும் தியாகம் செய்ய துச்சமாக இருக்கிறவர்கள். மேலை சாளுக்கியத்தில் எல்லோருக்குமே கட்டை விரல் இருக்காதா? வில் வீரர்களுக்கு இருக்காது. ஈட்டி எறிபவர்களுக்கு கட்டை விரல் தான் முக்கியம். ஆமாம், நாளைக்கு அந்த பாடம் வேறு இருக்கிறது. ஈட்டியை எறிய வேண்டுமாம். கழுத்து, தோள்பட்டை, முதுகு எல்லாம் வலிக்கிறது. எரிந்து எரிந்து பழகினால்தான் வலி போய்விடும். புரண்டு படுக்க முடியவில்லை. எங்கு வலி போகிறது? இன்னும் அதிகம்தான் ஆகிறது. ஆரம்பத்தில் அப்படித்தான் இருக்கும். சரி, ராஜேந்திரர் வந்தால் தப்பித்து போக எது சரியான மார்க்கம்? கல்யாணியா, மானியக்கேடமா? வங்காளம் நோக்கி, மகிபாலனை நோக்கி போய்விடுங்கள். மகிபாலன் உங்களை காப்பாற்றுவார். கோசலை தேசத்தின் உள்ளே போய்விடுங்கள். என்னை தப்பித்து போகவா சொல்கிறீர்கள்? அது கோழைத்தனம் என்கிறார்களே. ஆமாம், அது கோழைத்தனம்தான். தப்பித்து போக வழி கேட்டால் சொல்லித்தர வேண்டுமல்லவா? நாங்கள் இங்கே பார்த்து கொள்கிறோம். ஒருவேளை நீங்கள் ஜெயித்து விட்டால் அப்பொழுது நான் மறுபடியும் வரலாமா? யோசித்துத்தான் சொல்ல வேண்டும். ஏன் யோசிக்க வேண்டும்? இங்கு அரசராக வேறு யாரேனும் நியமிக்கலாம். வேறு யாரை? மேலை சாளுக்கியத்திலிருந்தே ஜெயசிம்மனுடைய மகனை இங்கு நியமிக்கலாம். ஜெயசிம்மனுடைய மகன் என்னுடைய நாட்டை ஆள்வதா? உங்களுடைய நாட்டை நீங்கள் காப்பாற்றவில்லை. அப்பொழுது யார் ஆண்டால் என்ன? என்னையே அது கொடுமையாக இருக்கிறது. ஆட்சியில் நிம்மதியாக அமர யாருமே யோசனை சொல்ல மாட்டேன் என்கிறீர்களே. போர் ஒன்றுதான் வழி. நீங்கள் முன்னேறி நம் வீரர்களோடு சேர்ந்து கொண்டு ராஜேந்திரரை எதிர்க்க தயாராகுங்கள். ஆஹா, நிச்சயம் செய்கிறேன். நாளைக்கே நான் எல்லைக்கு போகிறேன். அவன் வீறு கொண்டு எழுந்தான். அவனை அவர் வியப்பாக பார்த்தார். போங்கடா சோம்பேறிகளா, நான் ஏன் இங்கு இருக்கிறேன்? நாளையே கிளம்பி போய்விடுகிறேன் என்று அவன் தீர்மானித்து கொண்டான். முகத்திலே வீரம் இருந்தது, உள்ளே நடுக்கம் இருந்தது. பொய்யானவர்கள் நன்றாக நடிப்பார்கள். அவன் திறம்பட நடித்தான். மேலை சாளுக்கிய அதிகாரி சற்று குழம்பினார். இந்த இளவரசன் உறுதியாக இருக்கிறான். நிச்சயம் போரில் கலந்து கொள்வதாக வாக்கு கொடுத்திருக்கிறான். வீரமாக பேசுகிறான். கட்டை விரலையும் துண்டித்து கொள்ள தயாராக இருக்கிறான் என்று ஜெயசிம்மனிடம் சொன்னார். ஜெயசிம்மன் ஆழ்ந்த யோசனை செய்தான். சரி என்று தலையசைத்தான். மேலை சாளுக்கிய மன்னனான ஜெயசிம்மனுக்கு விஷ்ணுவர்த்த விஜயாதித்தன் மன்னராக வருவது விருப்பமில்லை.
கீழே சாளுக்கியத்திற்கு தானே மன்னனாக வேண்டும் என்று ஆசைப்பட்டான். மேலை சாளுக்கியத்தில் தன் மகனை உட்கார வைத்துவிட்டு கீழே சாளுக்கிய போரிலே ஜெயித்தவுடன் இங்கேயே தன்னுடைய அரசாங்கத்தை விரிவுபடுத்தி கொள்ள வேண்டும். இந்த இடத்திலிருந்து பண்டங்களை மேலை சாளுக்கியத்திற்கு அனுப்ப வேண்டும். கீழே சாளுக்கியம் போல வளமை மிக்க, நதி தீரம் மிக்க, நாகரிகம் மிக்க, அழகிய பெண்கள் மிக்க, உறுதியான எருதுகள் மிக்க, பெருத்த பசுக்கள் மிக்க, பண்டிதர் மிக்க ஒரு தேசம் இல்லவே இல்லை. ஆனால் ராஜேந்திர சோழனை எப்படி தடுத்து நிறுத்துவது? ஒட்டர்களோடு பேச வேண்டும் என்று தீர்மானித்தான். எனக்கென்ன தருவாய் என்று ஒட்டர்கள் கேட்டார்கள். கீழே சாளுக்கியத்தை இரண்டாக பிரித்து மேல் பகுதியை தருகிறேன், கீழ்ப்பகுதியை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்ல வேண்டும். ஒட்ட தேசம் சற்று விரிவாகும். விரிவான ஒட்ட தேசத்தை முதலிலே கொடுத்துவிட்டு அவர்கள் பலம் குன்றிய போது அடித்து அந்த இடத்தையும் பிடித்து கொள்ள வேண்டும். சோழர்களில் பல இடங்கள் அப்படித்தான் பிடித்து கொண்டாயிற்று. மானியக்கேடம் அடிபட்டது, மிகவும் சிரமமாயிற்று. அந்த இடத்தை எல்லாம் மறுபடியும் உள்ளே புகுந்து தக்க வைத்து கொள்ளவில்லையா? சோழ வீரர்கள் போன பிறகு மறுபடியும் ஜெயித்து விடவில்லையா? அதுபோல ஒட்டர்கள் நகர்ந்து பிறகு அவர்களை ஓட ஓட விரட்டலாம். இப்போதைக்கு ஒட்டர்களோடு பேச்சுவார்த்தை வைத்து கொள்ள வேண்டும், நல்லபடியாக வைத்து கொள்ள வேண்டும். ஒற்றர்களை தான் முதலிலே அனுப்ப வேண்டும். முதலில் போவதா? நாங்கள் மட்டுமா? என்னை என்ன பைத்தியக்காரன் என்று நினைக்கிறாயா? ஒட்ட தேசத்து அரசன் உரக்க கத்தினான். அப்படி நடக்காது. 50 வீரர்களாக முதல் 50 மேலை சாளுக்கிய வீரர்கள், அடுத்த 50 ஒட்டர்கள், பிறகு மேலை சாளுக்கியம், பிறகு ஒட்டர்கள், அப்படி 50 பேராக கலந்து அனுப்பலாம். ஒற்றுமையாக உழைத்தால் வெற்றி நிச்சயம். இல்லையேல் 2 பேரும் அடிபட்டு சாக வேண்டியதுதான். உங்களைப் போல ஒரு ஆள் முன்னே போய் நீ பின்னே வா, இந்த கதையெல்லாம் நடக்காது, இப்படித்தான் நடக்கும் என்று சொல்ல வேறு வழி இல்லாமல் ஜெயசிம்மன் என்கின்ற மேலை சாளுக்கிய மன்னன் அந்த விதமாகவே உடன்படிக்கை செய்து கொண்டான். ஆனால் அன்று மாலை அவனுக்கு உளவாளிகளிடமிருந்து செய்தி வந்தது. 9 லட்சம் வீரர்களோடு கிடுக்கி தாக்குதலாக மானியக்கேடத்தையும் வேங்கியையும் ஒரு சேர ராஜேந்திரர் தாக்குவார். குடகிலிருந்து மணிஜா கிளம்பிவிட்டான் என்ற செய்தியும் வந்தது. அவன் திகைத்து போனான். வேறு வழியில்லை. ஒட்டர்களை அனுப்புவது போல அனுப்பிவிட்டு கீழே சாளுக்கியத்தை அடுத்த வரிசையில் நிற்க வைத்துவிட்டு தன்னுடைய குழுக்களோடு இந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட வேண்டியதுதான். போகும்பொழுது விஷ்ணுவர்த விமலாதித்தனையும் அழைத்து கொண்டு போய்விட வேண்டும். அது ஒரு பகடைக்காய். ஒருவேளை நம்மை ஆட்சியில் உட்கார கீழே சாளுக்கிய மக்கள் மறுத்தாலும் அவனை மறுக்க மாட்டார்கள். அவனை முன்னிறுத்தி நாம் ஆட்சி செய்யலாம். ஆக அந்த பகடைக்காயை எடுப்பது நல்லதல்ல. 9 லட்சம் வீரர்கள் மானியக்கேடம் நோக்கி வருவார்கள். என்ன செய்வது என்று அவன் தவித்தான். அன்று இரவு விஷ்ணுவர்த விமலாதித்தனை அழைத்தான். நான் சொன்னதும் கிளம்ப தயாராக இருக்க வேண்டும். உன் தாயை பற்றி கவலைப்படாதே, என்னோடு பயணப்பட வேண்டும். எங்கே? கல்யாணிக்கு கிளம்பிவிட வேண்டும். அப்பொழுது இங்கு போர் இல்லையா? நிச்சயம் போர் இருக்கும். அதில் நான் இல்லையா? நீ எதற்காக போர் செய்ய வேண்டும்? அதை நான் கவனித்துக் கொள்கிறேன். நீங்கள் எப்படி கவனித்துக் கொள்வீர்கள்? கீழே சாளுக்கிய வீரர்களையும் ஒட்ட வீரர்களையும் அனுப்புவேன். இந்த வேங்கியை நான் காவல் இருப்பேன். அப்பொழுது நான் மட்டும் போய்விடலாமா? நிச்சயம் போய்விடலாம். நீ முக்கியம், உன் உயிர் முக்கியம். உன்னை பார்த்தால் விமலாதித்தரின் இன்னொரு மகன் ராஜநரேந்திரன் வெட்டி கொள்வான். ராஜேந்திரன் பார்த்தால் தூக்கில் தொங்குவது நிச்சயம். எனவே இவர்கள் கண்ணில் படாமல் நீ போய்விடு. உன்னை நான் காப்பாற்றுகிறேன். இந்த வேங்கியை என்னிடம் விட்டுவிடு, நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்ல அவன் துள்ளி குதித்தான். மேலை சாளுக்கிய மன்னனை கட்டிக்கொண்டு முத்தமழை பொழிந்தான். ஓடிப்போய் அந்த புறத்து கதவுகளை சாத்தி கொண்டான். வாருங்களடி, வாருங்கள், கொண்டாடுவோம் என்று கூத்தாடினான். விஷ்ணுவர்த விமலாதித்தனுடைய 2வது பிள்ளை மறுநாள் காலையில் தட்டி எழுப்பப்பட்டு குதிரையிலே அமர்த்தப்பட்டு அரை தூக்கத்தோடு நாடு கடத்தப்பட்டான். அவன் கைது செய்யப்பட்டிருக்கிறான் என்று அவனுக்கு 3 நாட்களுக்கு பிறகுதான் தெரிந்தது. இத்துடன் இந்த அத்தியாயம் இங்கு நிறைவடைகிறது. மீண்டும் கதையின் தொடர்ச்சி நாளை. வணக்கம்.